ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி நம்ம அரசியல் விஷயத்தில் என்ன பேச போகிறோம்னா, என்னத்தை பேச போகிறோம்? எல்லாரும் வந்து பேப்பரை திறந்தாலும், யூடியூப்பை திறந்தாலும், ஃபேஸ்புக்கை திறந்தாலும், எங்கே திறந்தாலும் தாவேகா வெர்சஸ் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே வந்து வச்சு செய்கிறாங்க. அப்புறம் ஏடிஎம்கேயை தாவேகா திரும்ப வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. என்ன காரணம்? அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தப்பு கணக்கு போட்டார். அந்த கணக்கில் வந்து ஃபார்முலா பூரா எல்லாம் கரெக்டாக போட்டார். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதை வந்து ஒரு மாதிரி போட்டார். ப்ளஸ் 2ab அப்படிங்கிற போல ப்ளஸ் பிபின்னு ஏதோ வந்துருச்சு போல இருக்குது. என்னென்னா இது ஏன் சொல்கிறேன்னா, சும்மா ஒரு புரிதலுக்காக ஜாலியாக சொல்கிறது தான். கரூரில் 41 பேர் வந்து இறந்து போனவுடனே வாலண்டரியாக இவர் அப்பியர் ஆகி இல்லை இது திமுக பண்ண சதி அப்படின்னு அவங்க தாவேக்கா பேசுனாங்களே இல்லையோ, எடப்பாடி வந்து முட்டு கொடுத்தாரு. ஏன்னா அடுத்த கூட்டத்திலாம் போகும்போது அங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம தாவேக்கா கொடி பறக்குது, ஒரு பெரிய கட்சி நம்ம கூட இணைய போகுது, உற்சாகமாக இருங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக வந்து அவரோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் அப்புறம் அவரை நோக்கி வேறு கட்சிகள் கூட்டணிக்கு வர்றதுக்கும் எல்லாம் பண்ணார். ஆனால் அன்றைக்கி அவர் பேசும்போதே வெளியில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தாவேக்கா ஏடிஎம்கேயோட சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, விஜய்க்கு முதலமைச்சர் போஸ்ட்டை விட்டு கொடுத்து இவர் எடப்பாடி கீழே இறங்க மாட்டார். அப்போ எடப்பாடி முதலமைச்சர் ஒருவேளை ஜெயிச்சா விஜய் வந்து துணை முதல்வர் அப்படின்னா, எடப்பாடியை திரும்ப முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக இவர் 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு போட்டு இங்கே வந்து இறங்கி சொல்லடி கல்லடிலாம் பட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. அப்போது ஒரு கத்தியில் ஒரு உரையில் 2 கத்தி இருக்காது அப்படின்னா, ஒரு கத்தி எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு கத்தி விஜய். இது எந்த கத்தி வந்து நல்ல கத்தி, எந்த கத்தி முன்ன கத்தின்னு தெரியாது. ஏன்னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் நம்மளை காமிக்கும். இது சொல்கிறது வந்து கலோக்கியில் பேசுகிறாங்க, யாரையும் வந்து குறைச்சி பேசுகிறதுக்காக நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் எந்த கத்தி நல்ல கத்தி அப்படின்னு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே அண்டு தாவேக்கா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கட்டமைப்பு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஏடிஎம்கேக்கு ரொம்ப பலமாக இருக்குது, கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பலமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தாவேக்காவுக்கு வந்து கட்டமைப்பு இல்லை இப்போ வரைக்கும். என்ன சொல்ல, அதுக்கு இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, விசிலடிச்சா குஞ்சுகள், அணில் குஞ்சு, தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து சும்மா அவங்க ட்ரீம் மீம்ஸில் போடுவாங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய கூட்டம் வந்து சேர்ந்தது. அந்த கூட்டம் இது வரைக்கும் புதுசாக ஆரம்பித்து எந்த கட்சிக்கும் சேரலை. அந்த அளவில் விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான, அல்லது ஸ்ட்ராங்குன்றத விட ஒரு பாப்புலரான ஒரு ஃபேஸாக இருந்தது. ஆனால் என்ன, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கப்புறம் சிபிஐயில் என்கொயரி அப்படின்னு அவரோட கவனம் பூரா அந்த தன்னுடைய பிரச்சனை, அந்த 41 பேர் மரணம் இருக்கே அதுலேருந்து தான் வெளியே வரணும் அப்படின்றதுல முனைப்பிலேயே வந்து அவர் போயிட்டாரா. அதனால் கட்சியை வந்து கரை சேர்க்கறதுக்கு வழியெல்லாம் போச்சு. அப்போது நீந்தும் போது படகு வேணும், அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு மரக்கட்டையாவது வேணும். அந்த மரக்கட்டையாக தான் இவர் நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும் அல்லது செங்கோட்டையனாக இருக்கட்டும் அப்படிலாம் வந்து சேர்ந்தாங்க. ஆனால் அந்த கட்டையும் தனியாக மிதந்துக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கு அந்த கட்டையுமே. அப்போது தாவேக்கா ஆஸ் ஆஃப் நவ் அவர் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம்னா, அவர் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் என்ன சொன்னார், 2 கட்சிகளுக்குள்ளே தான் போட்டி. ஒன்று அப்படின்னு சொன்னோடனே டிவிகே அப்படின்னு கற்றுவாங்க, இன்னொன்று டிஎம்கே. அவரோட ஆசை வந்து கரெக்டான விஷயந்தான். ஏன்னா யாரும் ஒரு கட்சி ஆரம்பித்தா டாப்பில் இருக்க என்ன கட்சி இருக்கோ அதோட தான் மோதுவாங்க. சினிமாலே அப்படித்தான். ஒரு சாதாரண ஆள் ஒரு மிகப்பெரிய வில்லனை எடுத்தால் மோதி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. அந்த அளவில் அவரோட பிளானிங் அது எல்லாமே கரெக்டான விஷயந்தான். ஆனால் அங்கே வில்லனை மோதி ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து பலசாலி ஆகணும் அல்லது டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அவர் கோட்டை விட்டாரோ அப்படின்னு ஒன்று தோணுது. அது போக இங்கே வந்து இந்திய அளவில், ஒன்றிய அளவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பிஜேபி அப்படிங்கிற ஒரு அசுரன் உட்காந்துருக்காங்க. அந்த பிஜேபி எல்லாம் மீறி இவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து மூவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறனால தாவேக்கா உண்மையிலேயே அது வந்து கொஞ்சம் படுத்து போய் கிடக்கு. ஆனால் இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கட்சிகளில் தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று ஏடிஎம்கே அப்படின்னு இப்போ சொல்ல முடியல. ஏன்னா ஏடிஎம்கே கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஜேபி அதில் கூட்டணியில் இருக்காங்க. வேறு அன்புமணியோட பாட்டாளி மக்கள் கட்சி அதுலேருந்து எவ்வளோ ஓட்டு என்ன வரலாம் தெரியாது. ஏற்கனவே அதோட ஓட்டு வங்கியெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்புறம் அப்பா ஒரு கட்சியில் டிஎம்கேல, மகன் ஒரு கட்சியில் ஏடிஎம்கேல அப்படி வந்தால் கூட அதுக்குன்னு ஒரு 2% 3% ஓட்டு வரட்டுமே. அப்படி வந்தாலே ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு 5000 ஓட்டு, 7000 ஓட்டு, 10,000 ஓட்டு அப்படி வந்தாலே அது பெரிய அளவுக்கு நிறைய இடங்களில்
ரிசல்ட் வந்து மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. ஸோ கம்பேரிட்டிவ்லி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ டிவிக்கு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு கட்சிகள் தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று என்டிகே, நாம் தமிழர் கட்சி. அப்படின்னு சொன்னால் என்டிகே வழக்கம் போல் யாரு கூடயும் போட்டி இல்லை, தன்னந்தனி காட்டு ராஜா மாதிரி தானாக வர்றாங்க. ஒரு 1.5%லேருந்து 4% ஆகி 6.1 ஆகி 8.2 ஆகி அவங்க வந்து 36 லட்சம் தாண்டி ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க. அந்த இது வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு 2026 அடுத்த வந்து ஏப்ரலில் நடக்க போகிற தேர்தலில் வாங்குவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். அவர் எப்போவுமே சீமான் என்ன சொல்கிறாரு, சீமான் வந்து அவரோட விஷயம் வந்து அவர் பேசுகிறது தப்பாக ரேட்டாங்கிறது நம்மளோட அலசலை. ஓகே, அவர் பெரியாரை தப்பாக பேசுகிறாரு, எல்லோரும் தப்பாக பேசுகிறார், அதெல்லாம் அலசலை. ஆனால் அந்த ஒரு கட்சி அந்த இது என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் நீங்கள் திமுக இவ்வளோ வாங்கும், இவ்வளோ டெவலப் ஆகும், அண்ணா திமுக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி அது வாங்காது, குறையும் சொல்லிட்டே வர்றாங்க, ஆனால் ஏறிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறார். இந்த முறை 8.2லேருந்து மேலே 9 10 ஆக போகுதா அல்லது 6 5 அப்படின்னு குறைய போகுதா அப்படின்னு தெரியாது. அப்போ என்ன போட்டி வந்து ஒன்று டிவிக்கே இன்னொன்று என்டிகே அப்படின்னு வரப்போகுதா அப்படின்னா அதுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு இங்கே டிவிகே கம்பேர் பண்ணும்போது கட்டமைப்பு வயசில் வந்து கொஞ்சம் பழைய கட்சி, நிறைய அங்கே வந்து கட்டமைப்போடு இருக்காங்களா, அதனால் டிவிகே விட கட்டமைப்பில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஏன்னா ஓட்டு வாங்குறதுக்கு கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பூத் ஏஜென்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துக்கும் வந்து காசு செலவு பண்ணணும். நாம் தமிழர் கட்சி காசு செலவு பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு தமிழ் உணர்வு உள்ள இளைஞர்கள் நிறையா இருக்காங்க, அங்கே கம்பேரிட்டிவ்லி நிறையா இருக்காங்க. அப்படிங்கும்போது டிவிகேவுக்கும் அடுத்து யாருக்கும் போட்டியாக இருக்கும், கடைசியாக இருக்கக்கூடியது ஒன்று தான். அது சொல்லும்போது மற்றவங்க வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கி உள்ள கண்டிஷனில் 2 பேருக்குள்ளே தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று நோட்டா அப்படிங்கிறதான். முன்னாடி பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுச்சு, ஆனால் போட்டி போட்டு நோட்டாவை ஜெயிச்சு தாண்டி மேலே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 6% 7% வரைக்கும் இன்றைக்கி அஸ் ஆஃப் நவ், அதாவது 2024 11% சொன்னால் கூட ஒரிஜினலாக வந்து 6.5%, அதிகபட்சம் 7%. இப்போ 2026 ஏடிஎம் கூட சேர்ந்துருக்காங்களா. எப்படி பார்த்தாலும் அவங்களோட தொகுதி நிற்கக்கூடிய தொகுதி எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டால் 10%க்கு மேலே அவங்க வந்து வந்துருவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பிஜேபி பரவாயில்ல அப்படின்ற மென்டாலிட்டி வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. அது தப்பாக ரேட்டான்னு சொல்ல வரல, ஆனால் வந்திருக்கு 10%க்கு மேலே. அப்போது டிவிக்கே உண்மையிலேயே நாளடைவில் போக 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 இந்த பழமொழி சொல்லுவாங்க கிராமங்களில், கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பு ஆச்சு அப்படிம்பாங்க. இது வந்து கட்டெரும்பு ஆகுதா ஆகலையாங்கிறது 2026 தேர்தல் முடிவு என்ன சொல்லுதுங்கிறது. ஏன்னா அவருக்கு கட்டமைப்பு இன்னும் பெருசாக இல்லை. இன்னும் 234 தொகுதியிலேருந்து போட்டி போட போகிறாங்களா, அப்படி போட்டி போட்டால் அதுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து முன் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறாங்க, எலெக்ஷன் நிற்க போகிறவங்க ரொம்ப வலிமையானவங்களா, பணம் செலவு பண்ண போகிறவங்களா, அந்தந்த தொகுதியில் வந்து ரொம்ப பேர் வாங்கினவங்களா, அதுபோக எதிர்த்து நிற்கக்கூடிய திமுக அதிமுக. இப்போ வந்து திமுக வந்து எப்போவுமே அவங்களை கண்டுக்கவே இல்லை, உதாசீனப்படுத்தினாங்க. அதிமுக வந்து வச்சு செய்கிறாங்க. அப்போ ஒரு தொகுதியிலையும் அதிமுகவோட வேட்பாளருக்கும் அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் வேட்பாளர்களுக்கும் டிவிகேவோட ஆட்களுக்கும் எப்பவும் தகராறு நிறையா வரும். அந்த தகராறை திமுக வேடிக்கை பார்க்கும், நாம் தமிழர் கட்சி வேடிக்கை பார்க்கும். அப்படி இடத்துல டிவிகே அவங்க போடுற வேட்பாளர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தாங்கி மக்கள் மத்தியில் போய் பெருசாக நிற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. அப்போ 2026 உண்மையிலேயே டிவிக்கே பொறுத்த மட்டும் 2 பேருக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு தான் தோணுது. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று நோட்டா. அதை வந்து காலம்தான் முடிவு பண்ணும். ஆனால் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும்ல, அது என்ன எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்க. எல்லோரும் வெளியில் சொல்கிறது வந்து 25% விஜய் முகத்தை காமிச்ச 25%. அப்புறம் ஒவ்வொரு தொகுதியிலும் தனித்தனியாக போட்டு பார்த்தோன்னா 12%, 13%, 15% வரைக்கும் வருன்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுது. சிலர் என்ன சொல்கிறாங்க 5% தாண்டாதுன்றாங்க, சிலர் வந்து 8%ன்றாங்க. இத்தனை பெர்சன்டேஜ் எல்லாம் வந்து அவங்கவுங்களோட அசம்ஷன், அவங்கவுங்களுடைய கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் திமுக மேலே ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிற நிறையா இருக்குது. அதை தாண்டி திமுக பண்ணுற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நலத்திட்டங்களும் இப்போ கொடுக்குற இதை பார்த்திங்கன்னா திமுக வந்து ஒரு வீழ்த்த முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி ஆயிருமோ அப்படின்னு எதிர உள்ள ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் அந்த எஸ்ஐஆர் இருக்கே, அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த இவிஎம் அந்த மிஷின் வச்சு ஏதாவது கோல்மால் பண்ணுறாங்களா, அந்த கோல்மால் பண்ணுறத திமுக எப்படி வந்து அவங்க தடுத்து நிறுத்தி அதை வெற்றி வாகை சூட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால் கடைசியாக முத்தாய்ப்பு என்ன சொல்லுவோம், 2 பேருக்குள்ளே தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று நோட்டாவை ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த தேர்தல் நமக்கு சொல்ல போகுது. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.